நான் ஒரு ஸ்குவாட் வச்சிருக்கேன், இந்த ஸ்குவாடை வச்சு விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து சென்னையால கொடுக்க முடியும், டாப் 4ல பினிஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கான ஸ்குவாட் வந்து இந்த வருஷம் சிஎஸ்கேல இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓப்பனிங் வந்து நம்ம டீம்ல வந்து யார் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடும் ஆயுஷ் மாத்ரேவும் தான் பண்ண போறாங்க. அப்ப 1-1 யாரா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவால் பிரவிஸ். அடுத்து 4th பிளேஸ் சர்ஃப்ராஸ் கான், 5th சிவம் தூபே, 6 தூபே, 6th ஜெமி ஓவர்டன், 7th பொசிஷன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ் நம்ம தலை மகேந்திர சிங் தோனி, இந்தியாவோட ஒரு பெஸ்ட் பினிஷர், சிஎஸ்கேவோட பெஸ்ட் பினிஷர். அந்த இடத்துல வந்து அவரை தவிர வேற யாரையுமே வந்து ஆட வைக்கவும் முடியாது. நம்ம டீமோட விக்கெட் கீப்பரும் வந்து அவர் தான். 4 பேர் வந்து பவுலர், நூர் அகமது, அகில் ஹுசேன், கலீல் அகமது, கம்போஸ், அப்படி எல்லாம் முகேஷ் சௌத்ரி. இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பெஸ்ட் 11. இப்ப பவுலிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்போஸ் இல்ல முகேஷ் சௌத்ரி ஒரு அந்த 4 ஓவர் கண்டிப்பா போகணும். கலீல் அகமது 4 ஓவர் போகணும். 8 ஓவர் இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்து அகில் ஹுசேன், நூர் அகமது 8 16 ஓவர் மொத்தமா முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்க 4 ஓவர் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்ல நீங்க வந்து சிவம் தூபே இருக்கலாம், அவர் 2 ஓவர் போடலாம், சிவம் தூபே போடலாம். அடுத்து ஜெமி ஓவர்டன் 2 ஓவர் போடலாம். ஏன் லெக் ஸ்பின்னர் இவர் டிவால் பிரவிஸ் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். ஸோ 6 ஓவர் நமக்கு இருக்கு. இதுல வந்து யாருக்கு நல்லா எடுக்குதோ அவங்களுக்கு 2 ஓவர், மிச்சம் இருக்கிறதுக்கு ஒரு ஓவர் கொடுத்து சூப்பரா வந்து ஓவரை வந்து கண்டெயின் பண்ணலாம். 20 ஓவர் வந்து நல்லா வந்து சூப்பரா போடலாம். இந்த பிளேயிங் 11 எடுத்ததுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஐபிஎல் நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு 2012, 13, 14, 15 ஸோ அந்த டைம்லாம் வந்துட்டு 150, 170, 180 மேக்ஸிமம் 200 போகும். 220 போனா அது மிகப்பெரிய ஒரு ஸ்கோரா இருக்கும். ஆனா இப்ப இருக்க கட்டத்துல அதெல்லாம் நார்மல் ஆயிருச்சு. 220 நார்மல், 250, 275, 300 வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப சோ இந்த பேட்டிங் வச்சு விளையாண்டாதான் இவங்க வந்து அந்த 250 ரன்ஸ் கிட்ட வர முடியும். 250 ரன் வந்து சென்னையால அடிக்க முடியும்னா இந்த பேட்டிங் ஆர்டர்ல போனாங்கன்னா கண்டிப்பா அடிக்கலாம். பிளே ஆஃப் கண்டிப்பா சென்னை வருவாங்க அப்படின்னா இந்த ஸ்குவாட் வச்சு போனா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.